என்னது சுப்மன் கிலுக்கு டீம்ல இடம் இருக்காதா? தெரியுமே, T20 ஸ்குவாட் தானே. குட்டி ப்ரோ, இப்ப ரீசெண்டா இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ லூஸ் பண்ண இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கிலோட பிளேஸ் இப்ப அந்த இடத்துல தொங்குதுன்னு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அதிர்ச்சியை கிளப்பிருக்காரு. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. தீப் தாஸ் குப்தா என்ன சொல்றாருன்னா, வேர்ல்ட் கப் வரதுக்கு இன்னும் 14 மாசங்கள் தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் 2 சீரிஸ்ல கில் ரன்ஸ் அடிக்கலனா அவரோட பிளேஸே கொஸ்டின் மார்க் தான். என்னது கில்லிக்கே இந்த நிலைமையா? அவர் தானே மெயின் பிளேயரே. குட்டி ப்ரோ, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் மாதிரியான பிக் பிளேயர்ஸ்க்கு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்கும். ஆனா அதே டைம்ல கில் கேப்டனா இருந்தாலும் ஃபார்ம் இல்லனா பிரஷரை தாங்க முடியாது. கம்பீர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது தம்பி. அது என்னவோ கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் ஓடிஐ மேட்சஸ்ல டீம் இந்தியா ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் பண்ணா மட்டும் தான் இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே ஸ்டாப் ஆகும். மக்களே, சுப்மன் கில் இந்தியன் டீமுக்கு கரெக்டான கேப்டனா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க. ஐபிஎல்ல எஸ்ஆர்எச்சுக்கும் கேகேஆருக்கு நடந்த மேட்ச்ல முதல்ல ஆடின எஸ்ஆர்எச்சுக்கு அபிஷேக் சர்மா ஆரம்பத்துல அவுட் ஆயிருந்தாலும், ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் 28 பந்துகள்ல 61 ரன்களும், இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் 29 பந்துகள்ல 42 ரன்களும் அடிச்சதுனால எஸ்ஆர்எச் 19 ஓவர்கள்லயே 165க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் மேட்சே திருப்பி விட்டாங்களே. இந்த ஈஸி டார்கெட்டை சேஸ் பண்ண கேகேஆருக்கு ஃபின் அலன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிருந்தாலும், ரஹானே 43 ரன்களும் ரகுவம்சி 59 ரன்களும் அடிச்சது மட்டும் இல்லாம ரிங்கு சிங் கடைசி கட்டத்துல 22 ரன்கள் அடிச்சதுனால கேகேஆர் 18.2 ஓவர்ஸ்ல 169 for 3 இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பேட் கமிஷ் 4 ஓவர்ல 47 ரன்ஸ் கொடுக்கறதுனா யோசிச்சா பார்க்க முடியலப்பா. இந்தியா இங்கிலாந்து கூட செகண்ட் ஓடிஐ தோத்து போனதுக்கான டாப் 3 ரீசன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் ரீசன், த மிடில் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ். இந்தியா ஒரு கட்டத்துல 31st ஓவர்ல 178 for 3 இருந்தாங்க. அந்த டைம்ல கோலியும் ஐயரும் நல்லா செட் ஆகும் இருந்தாங்க. அவுட் ஆனதுக்கு பிறகு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட சூப்பரான போலிங்னால இந்தியா கடைசி 7 விக்கெட்ஸ் 55 ரன்ஸ்க்கு இழந்துட்டாங்க. உங்களை நம்பி எப்படியா வேர்ல்ட் கப்புக்கு போக முடியும்? ரெண்டாவது ரீசன், கிட்டத்தட்ட 40 ரன்ஸ் கம்மியா அடிச்சிட்டோம். இந்தியா 50 ஓவர்ஸ் ஃபுல்லா விளையாடாம கிட்டத்தட்ட 40 ரன் ஷார்ட் அடிச்சிட்டாங்க. சோ டார்கெட் கம்மியா இருந்ததுனால பவுலர்ஸாலையும் பெருசா ஒண்ணும் பண்ண முடியல. மூணாவது ரீசன், ஜோ ரூட்டை தூக்காம விட்டது. ஒரு பக்கம் ஜஸ்பிரித் பும்ரா ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட், இங்கிலாந்தும் 8 for 2 பிரஷர்ல இருந்த டைம்ல ஜோ ரூட்டை இந்தியாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதனால 99 ரன்ஸ் அடிச்சு இங்கிலாந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக்கி விட்டாரு. இப்பதான் சீரிஸ் சூடு பிடிச்சிருக்கு. மூணாவது மேட்ச்ல இருக்குடி உங்களுக்கு.